Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கைது செய்யப்பட்டு 4 பேருந்துகளில் அழைத்துச் செல்லப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை கோயம்பேடு அருகே விடியாத அரசின் ஏவல்துறை இறக்கிவிட்ட நிலையில் அப்பகுதியில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். செய்து சம வேலை சம ஊதியம் வழங்குவதாக கூறி தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகள் அளித்துவிட்டு ஆசிரியருடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைத்து இன்னும் 2 அமாவாசை கூட இல்லாத நிலையில் இந்த ஆட்சி முடிவுறுள்ள நிலையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய டிபிஇ வளாகத்திலே இன்று காலை போராட்டத்திலே ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை பெண்கள் என்றும் பாராமல் ஆண் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து பேருந்திலே ஏற்றிய அந்த அவல காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். பேருந்திலே ஏற்றப்பட்ட அந்த ஆசிரியர்களை சென்னை முழுவதுமாக சுற்றி காட்டியிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்திலே கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை கிண்டி வரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். பிறகு எழும்பூர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். கிண்டியில் இருந்து வடபழனி, அசோக் நகர், திருநகர், கோயம்பேடு என்று கோயம்பேடு பகுதியிலே 5 பேருந்துகள் ஏற்றி சென்ற ஆசிரியர் பெருமக்களை அங்கேயே இறக்கிவிட்டிருக்கிறார்கள். பெண்கள் என்றும் பாராமல் ஒரு மண்டபத்தில் அவர்களை கழிப்பறை வசதிகளோடு கூடிய இடத்திலே அவர்களை கைது செய்தால் அவர்களை அந்த இடத்திலே வைக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் காவல்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் சட்டத்தில் இருந்தும் கூட சட்டத்தை காற்றில் மிதக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி இருக்கிறது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அகல பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை வழியில் சென்று எதற்காக எங்கே இறக்கி விடுகிறோம் என்பதை கூட தெரிவிக்காமல் அவர்களை சென்னை முழுவதுமாக சுற்றி அலைக்கழித்து இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் அவருடைய நிலை என்ன ஆகும் என்கிற நிலை மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏற்கனவே செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவரை சிவானந்தா சாலையிலே கைது செய்து கேளம்பாக்கத்தில் இறக்கிவிட்டதும், கேளம்பாக்கத்திலே கைது செய்து ஊரப்பாக்கம் கொண்டு வந்து அடைத்து வைத்ததும், ஊரப்பாக்கத்தில் இருந்து அவர்கள் கூடுவாஞ்சேரியை சென்று போராட்டம் நடத்தியதும், கூடுவாஞ்சேரியில் இருந்து கைது செய்து பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, அதே போன்று விருதுநகர், சேலம், இப்படி தருமபுரி என பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று நள்ளிரவிலே இறக்கிவிட்ட அவலமும் இந்த திமுக ஆட்சியில் தான் அரங்கேறி இருக்கிறது. போதாக்குறைக்கு இன்று காலையிலே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திலே கைது செய்யப்பட்டவர்களை கொடுங்கையூரிலும் அதே போன்று பெரம்பூர் மூலக்கடை பகுதிகளிலும் கொண்டு சென்று அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது தங்களுக்கு சம வேலை சம ஊதியம் வேண்டி போராடிய ஆசிரியர்களை கைது செய்து சென்னை முழுவதுமாக பேருந்திலே அழைத்து சென்று அலைக்கழித்து கோயம்பேடு பகுதியில இறக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுக்கு வேண்டிய அந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். தொடர்ந்து எழும்பூர் அந்த முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போது ஆசிரியர்கள் என்றும் பாராமல் மிருகத்தனமாக காவல்துறை நடந்து கொண்டதாக அவர் கண்டன முழக்கங்களை பதிவு செய்தார்கள். பதவி மூப்பு அடிப்படையிலே தங்களுக்கு அந்த ஊதிய முரண்பாடுகளை கலைந்து சம ஊதியம் சம வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்து போராடி இருக்கிறார்கள். சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து இப்படிப்பட்ட உச்சகட்ட அச்சுறுத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கோயம்பேடு பகுதியிலே திமுக அரசுக்கு எதிராக பள்ளிக்கல்வித்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை ஆசிரியர்கள் வைத்து வருகிறார்கள். கடவுளுக்கு நிகராக போற்றப்படக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு வீதியில இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். திமுக அரசுக்கு சரியான சவுக்கடி இந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுப்போம் என்கிற எச்சரிக்கையை அவர்கள் கண்டன முழக்கங்களாக பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து கோயம்பேடு பகுதியிலே தற்போது மிகப்பெரிய அளவிலே ஆசிரியர்கள் ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்கள் நியாயமாக டிபிஇ என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து வழியிலே இறக்கிவிட்டு அவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு இடத்திலே சாலையிலே பிரதான சாலைக்கு மத்தியிலே இறக்கிவிட்டிருக்கிறார்கள். பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட அவர்கள் அந்த கோயம்பேடு மேம்பாலம் அருகே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் மருத்துவர்கள் ஒரு புறம், செவிலியர்கள் ஒரு புறம், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு புறம், மற்றொரு புறம் தூய்மை பணியாளர்கள் ஒரு புறம், தற்போது ஆசிரியர்கள் ஒரு புறம் என போராட்ட களமாக தமிழகம் மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. Sama